இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உடலுறவு என்பது மிகவும் அற்புதமான விஷயம். அதை சரியாக கையாள தெரிந்த மனிதர்கள் உடலுறவில் திருப்தி அடைகிறார்கள். பெரும்பாலான பெண்கள் உடலுறவில் திருப்தி அடைவதே இல்லை. திருமணத்திற்கு புறம்பான உறவுகளில் சில பெண்கள் ஈடுபடுகிறார்கள். டேட்டிங் உலகில் மக்கள் வினோதமான விஷயங்களை மேற்கொள்கிறார்கள். டேட்டிங் பற்றி ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கண்ணோட்டம் இருக்கும். உங்களை விட இளையவருடன் அல்லது வயதான நபருடன் டேட்டிங் செய்வது உங்களுக்கு கடினமாக தோன்றலாம். உங்களுடைய வயதுடைய ஒருவருடன் டேட்டிங் செய்வது உங்களுக்கு வசதியாக இருக்கலாம். ஆனால் விஷயங்கள் நேர்மாறாகவும் எதிர்மாறாகவும் இருக்கலாம். இளைய ஆணுடன் மூத்த பெண்ணை பார்க்கும்போது நம்முடைய மனதில் அடிக்கடி கேள்விகள் எழும். அதை போலவே இளைய ஆண்கள் ஏன் 40 வயது இருக்கக்கூடிய பெண்களுடன் உடலுறவு கொள்ள விரும்புகிறார்கள், அல்லது பெண்கள் தங்களை விட இளைய ஆண்களிடம் எப்படி ஈர்க்கப்படுகிறார்கள் என்று எப்போதாவது நாம் யோசித்திருக்கிறோமா? இளைய ஆணுடன் பெண்கள் உடலுறவு வைப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. அதை இப்போது நாம் பார்க்கலாம். வயதான பெண்கள் இளைய ஆண்களை தேடுவதற்காக பொதுவாக சொல்லக்கூடிய காரணம் அவர்களுடைய வயது. பொதுவாக பெண்களின் வயதை சேர்ந்த ஆண்கள் மேல் விருப்பம் இல்லாததால் அவர்களின் வயதுக்கு கீழே உள்ள ஆண்களை தேட வைக்கிறது. மேலும் பல சமயங்களில் அது நல்ல பலனையும் கொடுக்குமாம். வயதான பெண்களுக்கு அது மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்குமாம். இந்த காரணத்திற்காக ஒரு வயதான பெண் தன்னை விட இளைய பையனுடன் டேட்டிங் செய்ய விரும்புவார்களாம். வயதான பெண்களுக்கு உடலுறவில் முன் அனுபவம் இருப்பதால் இளையவருக்கு சில விஷயங்களை செய்ய கற்றுக் கொடுக்கலாம். மேலும் அவர் உடலுறவில் ஆர்வமாக இருப்பார் என்பதால் அவர் ஒரு சிறந்த வேலையை செய்யலாம் மற்றும் அதை செய்யும் போது மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கலாம். பெண்களுக்கு வயதாகும் போது டேட்டிங் மிகவும் கடினமாகிறது. வயது முதிர்ந்த பெண்கள் தங்கள் உடலுறவில் அதிக அனுபவம் பெற்றிருப்பதை அறிந்து உடலுறவை எவ்வாறு சிறப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் ஆக்குவது என்பதை அறிந்து இளம் ஆணுடன் நம்பிக்கையுடன் உடலுறவில் ஈடுபடுகிறார்களாம். அதேபோல பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரியும் வாழவில்லை என்று உணரும் போது வயதான பெண்கள் இளைய ஆண்களுடன் உறவு கொள்ள விரும்புகிறார்களாம். வயது முதிர்ந்த ஆண்களை விட இளம் ஆண்களுக்கு அதிக சகிப்புத்தன்மை இருப்பதால் வயது முதிர்ந்த பெண்கள் உச்சகட்டத்தை உணர சிறந்த வழியாக இதை பார்க்கிறார்களாம். அதேபோல இளைய ஆண்களுடன் இந்த மாதிரி செய்யும் போது அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தேவைப்பட்டால் பிரிந்து கொள்ளலாம் என்கின்ற காரணத்தாலும் அதை விரும்புகிறார்களாம். பெரும்பாலான பெண்கள் நல்ல உடல்வாக உள்ள ஆண்களால் ஈர்க்கப்படுகிறார்கள். இது உடலுறவை மிகவும் சுறுசுறுப்பாகவும் சாகசமாகவும் ஆக்குகிறது. பெண்களும் அவர்களுடன் விளையாட விருப்பம் கொள்வார்கள். இளம் ஆண்கள் அதிக சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் மற்றும் அவர்கள் நிச்சயமாக பெண்ணுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் திறனை கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களுடன் பழகுவதன் மூலம் வயதான பெண்கள் இளமையாக உணர்கிறார்களாம். அவர்கள் தங்களுடைய இளம் பதிப்பு மீண்டும் உயிருடன் இருப்பதாக உணர்கிறார்கள் மற்றும் அவர்கள் அதை மீண்டும் அனுபவிக்கிறார்கள். இது அவர்கள் தங்களை பற்றி நன்றாக உணர உதவுகிறது. இளைய ஆண்களுடன் வயதான பெண்கள் உறவு கொள்வது என்பது சமீபத்திய காலங்களில் அதிகரித்துள்ளது. தற்போது உள்ள காலகட்டங்களில் திருமணம், குழந்தைகள் மற்றும் வேலை போன்ற பொறுப்புகளால் சுமையாக இருக்கும்போது அவர்களுடைய துணையால் அவர்களுக்கு உடலுறவில் இன்பம் கிடைப்பதில்லை. அவர்களுக்கு கிடைக்காத இன்பத்தை அவர்கள் உணரும் ஒரே வழி இதுதான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.